நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கும் கொல்லிமலையில் ஏராளமான சித்தர்கள் வாழ்ந்தார்கள் என்றும் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் கூறப்படுகிறது. கொல்லிமலையில் இருக்கும் பெரியசாமி கோவிலுக்கு செல்லும் வழியில் வித்தியாசமான ஒரு அமைவிடத்தை உருவாக்கி கொண்டு சாமியார் போன்ற தோற்றத்தில் ஒருவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். கோவணம் மட்டுமே கட்டியபடி அவரது உருவப்படம் வெளிப்பகுதியில் வைக்கப்பட்டிருந்தது. உள்ளே பூஜை செய்து கொண்டிருந்தார். நீங்க ஊமனுக்கு ஒளி கொடுப்பதும் சங்கரா போட்டும் சங்கரா சங்கரே சங்கரா போட்டும் சஞ்சல் பத்திருக்கணும் சங்கரா போட்டும் நீங்கள் சீர பெற பருத்து வந்ததும் சங்கரா போட்டும் நீங்க சிவபெருமான் நீயே சங்கரா போட்டும் நீங்க எல்லாம் பெற பருத்து வந்ததும் சங்கரா போட்டும் நீங்கள் எம்பெருமான் மாயவரே சங்கரா போட்டும் ஓம் கண் பரதேசிகளுக்கு நமம் ஓம் கண் பரதேசிகளுக்கு நமம் ராமர் லட்சுமணம் நீதிபதி அறிஞர்களும் தாய் வாசகியம் திருவள்ளுவர்களும். பூஜை முடிந்து வந்தவரிடம் கொல்லிமலை பற்றியும் இங்கு சித்தர்கள் வாழ்வது பற்றியும் கேட்டோம். மடை திறந்த அருவி போல மடமடவென ஏராளமான தகவல்களை கொட்டினார் அந்த சாமியார். இந்த கொல்லிமலையிலே அற்காலத்திலே பல கோடி வருடக்காலத்துக்கு முன்னதாக இங்கே ஓரகார் சித்தர்கள், புலிப்பார் சித்தர்களும், பாம்பாட் சித்தர்களும், எடைகாட் சித்தர்களும் இப்படி ஒரு 18 சித்தர்களும் இங்கே தவம் செய்தார்கள். இந்த கொல்லிமலையை தவம் செய்யும்போது இந்த கொல்லிமலை என்பது இப்போதான் மராத்மா பெண்ணி எல்லாமே அழிஞ்சிருச்சு. வனம் அற்காலத்திலே பெரிய வனம். இந்த வனத்திலே அவங்கள் தவம் செஞ்சுருக்காங்க. தவம் செஞ்சு சித்தர்களோட வழிபாடுகள் பட்டு வரணும் இந்த பூலோகத்தில் அப்படின்னு சொல்லி தவம் செஞ்சுருக்காங்க. தவம் செய்யும்போது இங்கே ஒரு அசுரன் அரக்கன் இங்கே தவம் செய்யும்போது இந்த தவத்தை கலைக்க வந்திருக்காங்க. 18 சித்தரோட தவத்தை கலைக்க வந்திருக்காங்க. அந்த தவத்தை கலைக்க வரும் சமயத்தில் அப்போ இந்த 18 சித்தர்களும் ஒன்றாக சேர்ந்து ஒரு தேவ சபையை அமைச்சு அசுரர்கள் அரக்கன் நம்மளோட தவத்தை கெடுக்கிறானே, நம்மளோட நிலையை கெடுத்துக்கிறான், இதற்கு நம்ம என்ன செய்யலாம்? அப்போ அவங்க அந்த 18 சித்தர்கள் இந்த பூலோகத்தில் என்ன நினச்சி அவங்க திட்டம் போட்டு தேவ சபை கூடி என்ன பேசுனாங்க? அப்போ இந்த பூலோகத்திலே இந்த அசுரர்கள் அழிப்பது பெண்ணால் தான் முடியும் அப்படின்னு நினைத்து கொல்லிமலையிலே ஒரு கொல்லிப்பாவ சிலைகள் செய்து விட்டாங்க. அந்த பொண்ணை முகர்ச்சி பண்ணி கற்பழிக்க முயற்சி செஞ்சான். கிட்ட போகும்போது அவனோட சிண்டு முடிகளை கீழே தூக்கி அவர் மந்திரவாளாலே மதம் செஞ்சு அவங்க காலால் போட்டு மெச்சி சூழாயத்தில் கொத்தி மதம் செஞ்சு விட்டாங்க. அதுதான் கொல்லிமலை 4 சதுரங்கிரி கொல்லிமலை கொல்லிப்பாவை. மலை அடிவார பகுதியில் இருந்து ஒரு பெண் தோற்றத்தில் நடந்து வந்த சாமி மலையில் கடவுளாக வீற்றிருக்கிறது என்கின்ற கதையை அவர் கூறினார். ஒரு கவுண்டர்கள் தாரத்த கவுண்டர் என்று அவருக்கு பேர் பாட்ட. அப்போ கொல்லிமலையிலே கருவாழ பழமும் கரிநெல் சோத்தையும் கட்டி சாதங்கள் கட்டி ஈரோட்டு சந்தையில் போய் அங்கே முக்கியமான பொருள் மல்லிகை சாமானத்தெல்லாம் வாங்கிட்டு பாதி வழியாக கொல்லிமலை இடமலை அடிவாரத்தில் வந்து அந்த கட்டி சாதத்தை அவிர்த்து சாப்பாடு எடுத்து சாப்பிட போகிறாங்க. அப்போ அந்த கொங்காயும் சிறு வயதும் ஒரு 7-8 வயசு பொண்ணும் அது நேர பக்கத்தில் வந்து உருவம் தெரியாமல் அங்கே உட்காந்துட்டு இருக்குது. அப்போ இவர் சாப்பிடும் போதும் பாட்டா கொஞ்சம் எனக்கு சாப்பாடு தலைவாழை இலை கிள்ளி ஒரு பக்கம் வச்சு எனக்கு சாப்பாடு வைத்து கொடுத்துட்டு அதுக்கு மேலே நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு. அப்போ 4 மொழி சுற்றி பார்க்குறாரு. யாரும் ஒரு உருவம் இல்லை. சாரத்தி தலைவாழை இலை கிள்ளி அந்த கருவாழைப்பழம் கருநெல் சோறுவால் வச்சுட்டு இவர் சாப்பிட்றாரு. அந்த அம்மா வந்து பக்கத்தில் நேச்சரமாக அப்போ தான் உருவம் தெரிகிறது. உங்கள் கருவாழைப்பழமும் கருநெல் சோறுகளும் ஆஹா என் மனம் இங்கே இழுத்துருச்சுங்க. நான் வந்து விட்டேன், சாப்பிட்டுட்டேன்,
சரி சாப்பிட்டியாம்மா? யார் பெற்ற குழந்தை உங்களோட நாட்டுக்கு ஊருக்கு போய்விடம்மா, நான் கொல்லிமலை போகணும்மா. சரி பாட்டா என்னவும் கூட்டிட்டு போ பாட்டா, அவனு யார் பெற்ற பொண்ணுங்களோ நீ வந்தா இந்த சாவுக்கீடு கொல்லிமலைக்கு சாவுக்கீடு ஆகிடும், எனக்கு வேண்டாம் போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாதி வழி மலைக்கு வரார். பாதி மலைக்கு வரும்போது அந்த பொண்ணு பக்கத்தில் இருக்குது. அது வரைக்கும் அவர் கூட வரும்போது உருவம் தெரியல. பக்கத்தில் அம்மா என்ன சொன்னேன், எனக்கு சாவுக்கீடு ஆகிடும் போம்மா அப்படின்னு சொல்லுவார். மீண்டும் அந்த பொண்ணு திரும்பி கிளப்போகுது. போகும்போது என்ன பாதி முக்கால் மலைக்கு மேலே வந்துட்டார். மேலே வந்து அங்கே நிற்கிறது. ஏம்மா வந்தால் வரக்கூடாதுன்னு சொல்லி அன்னைக்கு கொல்லிமலையிலே ஒரு கோடி கழிக்கிறாங்க. கோடி தாண்டி யாருமே வர முடியாது, நீ போய்விடணும். அப்போது அந்த ஈரோட்டு கொங்காய் அந்த பொண்ணு என்ன செஞ்சது, அப்படியே நேராக பெரியசாமி கோயில் இருக்குது அந்த வழியாக மேலே வந்து விடவழி அந்த வழியை அந்த தானத்துக்கு வர வழியை விட்டு இன்னொரு வழியில் வந்து மேலே பாதி மலையில் வந்து அந்த சூழாயத்தை எடுத்து இடவரில் தூக்கி விட்டு வாயின்னு போய் பாய்ஞ்சது. அந்த மலை பெரிய மலையாக வெடித்து விட்டது. அந்த மலை வெடித்தோன்னு அந்த சூழலும் அப்படியே சம்மிங்க அந்த சூழத்தை பிடிச்சி சம்மிங்க பண்ணி மேலே தானத்தை கவுண்டர் வந்து அவரோட ஊருக்கு வர்றதுக்குள்ள மேலே வந்து முன்னாடி வந்து உக்காந்துக்குச்சு. எங்கே பாறையில் உட்காந்துது. இங்கே சக்தி வாய்ந்த மூலிகைகள் இருப்பது பற்றியும் சித்தர்கள் வாழ்ந்து வருவதை பற்றியும் நாம் அடுத்தடுத்து கேட்டுக் கொண்டிருந்த போது சில விஷயங்களை வெளியில் சொல்லக்கூடாது என்று மறுத்துவிட்டார். ரோமர்ஸ் என்ற ஒரு மொழிகள் இங்கே கொல்லிமலை இருக்கப்பட்டது. அந்த ரோமர்சகத்திலே அது முறைப்படிகளும் கொஞ்சம் அதிகமாக காமிச்சா அது கொன்னுடுவாங்க அந்த மரத்தை. அதில் கொஞ்சம் உள்ள பட்டைகளை எடுத்து அந்த பட்டையில் மேல் ரோமத்தை சுரண்டி விட்டு அந்த பட்டையில் எடுத்து இரும்பால் இடிக்கக்கூடாது. ஒரு உரலிலே கல் உரலில் போட்டு இடித்து ஒரு 10 தரம் இடித்து அதை லேசாக நிழற்படமாக காய வைத்து அதில் எடுத்து சீரகம் நம்மளோட சீரகத்தை போட்டு கொஞ்சம் சுக்கு போட்டு கொஞ்சம் மிளகு போட்டு இடித்து நல்லா சல்லடத்துல எல்லாம் சலித்து அதை எடுத்து வச்சு கரிப்பட்டி பனவெள்ளத்தை போட்டு நாம் சாப்பிட்டா ஆன பழம் நல்லா ஓடலாம். இப்போ என்னோடய வயசு 87 வயசு மேலே ஆக போகுது. நான் ஓடுவேன், நீங்கள் ஓடியார முடியாது. தேவ விருட்சம் தேவமரம் அதெல்லாம் மானங்க விடுங்க, நோண்டிடுவாங்க கொல்லிமலை கல்வியத்தில் விடுங்க. சும்மா சொல்லுங்க நம்மளுக்கு. தேவ விருட்சமும் இருக்கிறது, சடா விருட்சமும் இருக்கிறது, முண்டக விருட்சமும் இருக்கிறது, சோதி விருட்சகம் இருக்கிறது. அதெல்லாம் சொல்லி என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் மக்கள்கிட்ட இதை சொன்னோம்னா உடனே வந்து என்ன நோண்டி தூக்கி போடும் கம்பெனி. இதெல்லாம் காட்டக்கூடாது. இப்படி கொல்லிமலையில் நிறைய பேர் ஆன்மீக பணியில் ஈடுபட்டு வருவதை பார்க்க முடிகிறது. இவர்களை பற்றி விமர்சனங்கள் இரு வேறுபட்ட கருத்துகளாக எதிரெதிர் நிலையில் இருப்பதையும் அறிய முடிந்தது. என்றாலும் கொல்லிமலையில் அதன் அடிவார பகுதியும் ஆன்மீக ரீதியாக பல்வேறு ஆச்சரியங்களை கொண்டிருக்கிறது என்பதை மறுக்க முடியாது.